வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று எமக்கு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்கள். பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்களுக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. பரந்த கல மாதங்களாக 2 வருடங்களுக்கு மேலாக மாதம் ஒரு தடவை என்ற வகையிலே தொடர் சிந்தனை உரை எமது மன்றத்திலே ஐயா வழங்கி வருகின்றார்கள். காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே இந்த ஆழமான ஆய்வு பூர்வமான இந்த அருமையான சிந்தனை உரையை ஐயா தொடர் சிந்தனை உரையை எமக்கு வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று வகுப்பு 32 ஆறுமுகத்திலே நேரத்தை எடுக்காது இன்றைய இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்களை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷினுடைய காந்த தத்துவ பாடல் 4. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி இதனோடு விண் சுழலின் அலையினைந்து உறைந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஆன்மாவாய் ஆழும் சிவகாந்தமாகும் உடலினில் ஆன்மாவாய் ஆளும் சிவகாந்தமாகும் உடலினில் ஐயம் இல்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். ஆன்மாவாய் ஆளும் சிவகாந்தமாகும் உடலினில் ஐயம் இல்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது. மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமதே. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட.
ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண்சுழலின் அலையினைந்து உறைந்திட, வான்காந்தம் சிவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில், வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி ஐயா, சத்தம் வரவில்லை. புதீகத்தினுடைய பல சிந்தனை கருத்துக்களை பல வகுப்புகளாக சிந்தித்திருக்கிறோம். பரமாய சக்தி என்று சொல்லக்கூடிய பேராற்றலினுடைய வெளிப்பாடு 5 பௌதீகங்கள் படித்தளத்தில் அது எப்படி மடிப்பியக்கத்தில் அவைகள் செயல் அணுக்கள் இணைந்த நிலையில் எப்படி பருப்பொருளாக, இந்த பருப்பொருள் மூலமாக எப்படி தன்மாற்றங்களாக என்பதை பல வகுப்புகளாக பௌதீகத்தை ஒட்டி நாம் சிந்தித்திருக்கிறோம். பூமி என்கின்ற ஒரு அற்புதமான பௌதீகம் கெட்டிப்பொருளுக்கு, பூமி என்பது பௌதீகம் அல்ல, கெட்டிப்பொருள் என்பதுதான் பௌதீகம். அந்த கெட்டிப்பொருளுக்கு குறியீடாக ஒரு உதாரணமாக பூமியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். பூமி என்று சொன்னால் இந்த நில உலகம். உலகம் என்றால் உருண்டை. உலகம் என்றால் பிரபஞ்சத்தையும் உலகம் என்றுதான் சொல்லுவோம். இப்போ புவி என்று சொல்லக்கூடிய ஒன்று பௌதீகத்தில் மிக முக்கியமான அங்கம். குறிப்பாக மனிதனுக்கு, மனித உயிர்களுக்கு பூமி, அவைகள் அந்த பூமியினுடைய இயக்கத்தினுடைய ஒரு நுண்ணிய தன்மைதான் மனித வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. மண் ஒரு உயிர் பொருள். மண் ஏதோ ஜடப்பொருள் அல்ல, அது ஒரு உயிர் பொருள். கெட்டிப்பொருள் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வை தாங்கி சுழன்று வருகின்ற இந்த பூமி பல்வேறு காலகட்டங்களில் நாம் சொல்லுகிறோம் 4.5 மில்லியன் வருடங்கள் என்று தோராயமாக சொல்லுகிறோம். 45 லட்சம் ஆண்டுகள் ஏறத்தாழ பூமியினுடைய உற்பத்தி, இந்த இருப்பு இருக்கிறது. அதில் நம் மனித ஜந்துக்கள் 20-25 லட்சம் ஆண்டுகள் வாழ்கிறோம். இப்போ பூமியினுடைய இருப்பு மனித வாழ்வில் மிகவும் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனுடைய உடல் தேவைகள் மட்டுமல்ல, அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய உயிர் தேவைகள், தொடர்ந்து மனித வர்க்கம் பயணித்து வருகின்ற அவனுடைய வாழ்வினுடைய தராதரம், இவைகளை பூமி நிர்ணயிக்கிறது. இது வெறுமனே 25,000 மைல் சுற்றளவு இருக்கிற இந்த நீல நிற பந்து ஏனைய பந்துக்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு நிற்கிறது. இதனுடைய நுண்ணிய அதிர்வு நிலைகள் இந்த பூமி பந்தில் வாழுகிற எண்ணற்ற சீவராசிகளோடு இந்த காந்தக்கலம் வலுப்பெற்றிருக்கிறது. அதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், தோற்ற உணர்வு என்று சொல்லக்கூடிய எந்த உயிர் பொருள்களும் அது இருக்கின்ற வரைதான் உணரப்படும் பொருளினுடைய நிலைப்பு, இருப்பு இருக்கும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த பூமியில் வாழ்கிற உயிர்கள், அவைகளினுடைய இணைப்பு பூமியோடு
ஆழ்த்து இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய குணாதிசயங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பௌதீகமும் நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. நாம் கடந்த வகுப்புகளிலே நீர் என்பதை கருணைக்கு கருணை என்கின்ற அடிப்படை குணாதிசயத்திற்கு பார்த்தோம். நிலம் என்று வருகிற பொழுது அது பொறுமை என்று சொல்லுகிற குணத்திற்கு பொறுமையினுடைய எல்லையில்லாத பொறுமைக்கு எல்லை இல்லை என்று சுவாமி சொல்லுவார். அதனால பொறுமை என்கின்ற குணத்திற்கு நிலம் ஆதார சுருதியாக இருக்கிறது. அதை நாம் எவ்வளவு தூரம் இந்த நிலத்தை படாத பாடுபடுத்துகிறோம் என்று பாருங்கள். நிலத்தை நாம் நீரை மட்டும் ஆரம்ப காலங்களிலே பயன்படுத்தி வந்த முறை போக இப்பொழுது ஆழ்குலை, ஆழ்துளை கிணறுகள், நாம் எடுக்கிற க்ரூட் ஆயில் நிலத்தை தோண்டி எடுக்கிறோம். நாம் நிலத்திலே இருந்து தனிம கனிமங்களை நிலக்கரியிலே இருந்து பல்வேறு எரிபொருட்களை நிலத்தைத்தான் சுரண்டி நிலத்திலே இருந்து எல்லா வளங்களையும் எவ்வளவு தூரம் சுரண்ட முடியுமோ சுரண்டுகிறோம். ஆனால் இயற்கையில் எந்த ஒரு மாற்றத்திலும் ஒரு எதிர்விளைவு உண்டு. இப்ப நிலம் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈர்ப்பு விசைதான் இந்த புவி மண்டலம் என்று பார்க்கிற பொழுது ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு வெயிட், எலிமெண்ட் வெயிட் என்று சொல்லுகிறோம். அது எதை பொறுத்து அமையும் என்று சொன்னால் அதனுடைய ஈர்ப்பு விசையை பொறுத்துத்தான் அதனுடைய எடை இருக்கும். அப்போ பூமியினுடைய தன்மையை நான் இது போல இயற்கை வளங்களை சுரண்ட 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 என்ன நிகழும்? பூமியினுடைய இருப்பும் ஈர்ப்பும் விகிதாச்சாரத்தில் மாறுபட்டு கொண்டே போகும். அது எவ்வளவு தூரம் பாதிக்கிறதோ அது அந்த அளவிற்கு பூமியையும் பாதிக்கும், அங்கு வாழ்கிற உயிர்களையும் பாதிக்கும். இருந்தாலும் எவ்வளவு தூரம் இது தாக்கு பிடிக்கிறது என்று பார்த்தால் பூமி இவ்வளவு தூரம் நம்மை பாதுகாத்துதான் வருகிறது. இதை ஒரு கதையாக கூட மகாபாரதம் 5 பௌதீகத்திற்கு நில என்ற பௌதீகத்திற்கு பிறந்தவன் தருமன் என்று சொல்லுகிறது. தருமன் பொறுமையின் இருப்பிடம். அதீத பொறுமை, அதீத அமைதித்தன்மையுடையவன் தருமன். அதனால்தான் தருமன் நிலத்திற்கு பிருத்திவி என்று சொல்லக்கூடிய நிலத்திற்கு பௌதீகத்திற்கு பிறந்தவன். பீமன் என்பவன் நெருப்பு போன்ற ஆற்றலுடையதனால் நெருப்பு பௌதீகத்திற்கு உரியவன். அர்ஜுனன் வீரத்திலே வேகத்திலே மிகுந்தவன் என்பதனால் அவன் காற்று என்கின்ற பௌதீகத்திலே இருந்து வெளிப்பட்டவன். நகுலன் நீர் என்ற தன்மையிலே ஒரு அழகும் ஒரு நளினமும் இருக்கும். அதனால்தான் நகுலனை நீர் என்ற பௌதிகத்தோடும், சகாதேவன் எல்லையற்ற அறிவுடையவன். ஜோதிட விஞ்ஞானத்திலும் மற்ற ஏனைய தத்துவ சாஸ்திரங்களிலும் எல்லையற்ற ஆற்றலுடையவன். அதனால்தான் துரியோதனன் போர் குறித்து நாள் குறிக்க சகாதேவனிடத்திலேயே வருகிறான். இப்போ எல்லையற்ற அறிவு இருக்கிற அவனை ஆகாயத்திற்கு குறியீடாக காண்பிக்கிறோம். 5 பௌதீகங்களுக்கும் ஒவ்வொரு உரை குறியீடாக கதை கட்டமைக்கிறார். இதெல்லாம் திரைக்கதை தான், உண்மை பொய் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு திரைக்கதை. ஒரு பௌதீகத்திற்கு ஒரு நபரை எடுத்துக்காட்டாக வைத்து அதில் தர்மனைத்தான் யுதிஷ்டர் அவரைத்தான் நிலம் என்ற தன்மைக்கு அதை பொறுமைக்கு ஈடாக சொல்லுகிறோம். எவ்வளவு நாள் இந்த பொறுமையாக இந்த பூமி தாங்கும் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் 2 டிகிரி வெப்பம் ஏறிக்கொண்டே போகிறது. நான் ஆரம்பத்திலே கேள்வி கேட்டிருக்கிறேன். பௌதீகத்திலே பூமியினுடைய அதனுடைய இயக்க நியதியிலே இது 3வது கோளமாக இருக்கிறது. நீங்கள் ஆராய்கிற பொழுது இந்த புறம் செவ்வாய் கிரகம் குளிர்ச்சியான கிரகம்.
இந்த புறம் உங்களுக்கு பார்க்கிற பொழுது சுக்கிரனும் சரி, புதனும் சரி மிகுந்த வெப்பமுடைய கிரகம். நடுவுல நிக்கிறோம். இது நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஈர்ப்புல. இப்போ நாளுக்கு நாள் நாம் இந்த சமநிலையை பாதிக்கிற அளவிற்கு நாம் தொடர்ந்து செயல்களை செய்து கொண்டே இருந்தால், அலை இயக்கத்தின் ஒரு வெளிப்பாடு பூமியிலே வெப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இப்ப என்ன ஆகிறது? பனிமலை உருகுகிறது, கடல் நீர்மட்டம் அதிகரிக்கிறது, மழை பெய்தால் காட்டாற்று வெள்ளம் பூமியிலே எல்லா உயிர்களையும் பாதிக்கிறது. அப்ப இயற்கை அதனுடைய எல்லையை தாண்டி சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம். ஏன் இதெல்லாம் வருகிறது? எதனால் இதெல்லாம் நிகழ்கிறது? சமநிலை இழக்கிற பொழுது, அதனால்தான் வள்ளுவன் இருந்தால் மாற்றிப் பாடியிருப்பானோ தெரியவில்லை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, என்னதான் நிலத்தைப் படாத பாடுபடுத்தினாலும் அது தாங்குகிறது என்று சொல்லுகிறான். எந்த அளவு தாங்குகிறது என்று பார்த்தால், இப்பொழுது இருப்பதன் நிலையைத்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நிலம் உயிர்களோடு இந்த பூமியில் தோன்றியிருக்கிற எல்லா விதமான உணர்வுப் பொருள்களோடும் ஆழ்ந்த உறவு இருக்கிறது. அந்தந்த பூமியினுடைய ஒரு கட்டமைப்பு, பூமி ஏறத்தாழ 7 கண்டங்கள் என்று இருந்தாலும் நிலப்பகுதி, இது எப்படி வந்தது? உங்களுக்கு ஆரம்பத்திலே சிறிது விளக்கியிருக்கிறோம். பௌதீகத்தினுடைய மறுமலர்ச்சியில், பௌதீகத்திலே 4வது நீர்க்கோளமாக இருந்த பௌதீகம், அது துல்லிய சமதள சீர்மை என்கின்ற தன்மையில், அந்த கனத்த அணுக்கள் மையம் நோக்கி ஈர்க்கப்பட்டு, மையம் நோக்கி ஈர்க்கப்படுகிற கனத்த அணுக்கள் நெருக்கமுற்று, இது நீங்க ஏற்கனவே 5 பஞ்சபூதத்திலே தவத்திலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி மையத்திலே நெருக்கம் அடைகிற அணுக்கள் நெருற்று அவைகள் பின்பு அணுச்சிதைவு ஏற்பட்டு அட்டாமிக் ஃபியூஷன். அதற்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு பெரும் நெருப்பு குழம்பு பூமியினுடைய எந்தெந்த பகுதியில் அந்த அடுக்குகள், பாறை அடுக்குகள், லூஸ் சாண்ட் இவைகள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறதோ, அங்கே எல்லாம் இன்றைக்கும் எரிமலைகள் வெளியே வந்து எரிமலை பிழம்புகளாக வெளிப்படுகிறது. இது ஆரம்பத்தில் நீர்க்கோளமாக இருக்கிற பொழுது, ஆங்காங்கு பூமியை கடல் நீரை துளைத்துக் கொண்டு மேல் எழுந்து அவைகள் எரிமலைகளாக வெளிப்பட்டது. இன்றைக்கும் ஜப்பான்ல பார்க்கிறோம், பிலிப்பைன்ஸ்ல பார்க்கிறோம். எந்தெந்த இடத்துல லூஸ் சாண்ட் இருக்கிறதோ, அல்லது கோணத்திலே வித்தியாசம் வருகிறதோ, பாறை அடுக்குகள்ல லூஸ் தன்மை இருக்கிறதோ, அங்க அங்க பிளந்து கொண்டு வெளியே வருகிறது. அப்போ வெளிப்பட்டிருக்கிற நெருப்பு கோளம் அது கடல் பகுதியை, நீர்ப்பகுதியை தாண்டி வெளிப்படுகிற பொழுது அங்கே எரிமலைகளாக வெளிப்படுகிறது. அதுதான் நாளடைவிலே பல வருடங்களாக, பல நூற்றாண்டுகளாக அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து, அப்படி குளிர்கிற பொழுதே உங்களுக்கு பார்க்கலாம். நீங்க இப்பொழுதும் எரிமலைகளை பார்த்தீங்க என்று சொன்னால், அது வெளிப்படுகிற பொழுது அந்த நெருப்பு குழம்பு என்பது அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ், அதாவது கனிமங்கள் அது வெளிப்படுகிற பொழுதே அதற்கு ஏற்ற தன்மையோடு வெளிப்படுவதை பார்க்கலாம். இப்ப நிலம் பூமியினுடைய நடுமையத்தில இருந்து வெளிப்படுகிற நெருப்பு குழம்புகள் ஆங்காங்கு நீரை பொத்துக்கொண்டு அவைகள் அந்தந்த இடத்திலே குளிரத் தொடங்குகிற பொழுதுதான் இந்த நிலப்பரப்பு எரிமலைகள் தான் துவக்கமாக இருந்தது. அதனால்தான் மலை பிரதேசங்கள் அவைகள் எல்லா பிரதேசங்களை விட ஆயுள் அல்லது இருப்பு அதிக காலம் இந்த பூமியிலே இருந்தவைகள் மலை பிரதேசங்கள். அவைகள்தான் நாளடைவிலே குளிர்ச்சி அடைந்து, அந்த குளிர்ச்சி அடைந்த நிலையிலே தான் மற்ற நிலப்பரப்புகள் உருவாயின.
இப்ப இந்த நிலப்பரப்புகள் அப்படி உருவாகிற பொழுது, அதிலே உருவாகிற சீவராசிகளுக்கும், அந்த நிலப்பகுதிக்கும் ஆழ்ந்த தொடர்பு இருக்கிறது. அதை பெரியவர்கள் தான் தனு, கரண, புவன, போகம் என்று சொன்னார்கள். எந்த இடத்தில் தோன்றுகிறதோ, அந்த இடத்தில் தோன்றுகிற உயிருக்கும், அந்த பூமியிலே அந்த பகுதியிலே வாழுகிற அந்த உயிருக்கும், அந்த நிலப்பகுதிக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏன்? இந்த வெடித்து சிதறுகிற பீறிட்டு வருகிற அந்த எரிமலை குழம்பிலே வருகிற தனிம கனிமங்கள், அந்த தனிம கனிமங்களை ஒட்டி வருகிற பின்னால் நாம பார்க்க இருக்கிற உயிரின பரிணாமம். அதை ஒட்டி வருகிற எல்லா உயிரினங்களும் அதுதான் பேஸ். அதுதான் அதற்கு ஆற்றல் வழங்குகிறது. அதனால்தான் அது பாடுகிற பாடலையும் சொன்னேன். வான்காந்தம், சீவகாந்தம், வலம், ஆற்றல். அப்ப அந்த ஆற்றல் என்பதெல்லாம் அவைகளினுடைய வெளிப்பாடுகள் தான் பின்னாலே நாம் பார்க்க இருக்கிறோம். எப்படி ஓரறிவிலே இருந்து அவைகளெல்லாம் மலர்கிற பொழுது உதவியாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு நிலப்பகுதியும் அதற்கு என்று அந்த பூமியினுடைய கோணம், எந்த இடத்தில் அவைகள் பூமத்திய ரேகைக்கும் அவைகளுக்கும் தொலைவு, பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் எந்த கோணத்தில் அவைகள் தொலைவு, இத்தனையும் தீர்மானிக்கும். இதை ஓரளவு நீங்கள் ஜோதிடத்துல நீங்கள் அந்த கோணத்தை அவங்க கணிப்பதனாலே தெரிந்து கொள்ளலாம். அப்போ இத்தனையும் அந்த உயிர் அந்த பூமியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தனு என்று சொன்னால் அந்த நிலம், அந்த நிலத்தோடு தான் இந்த உடல் வேர் கொண்டிருக்கிறது. நீங்கள் மறுத்தாலும் மறுக்காவிட்டாலும் உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். நாங்க கனடால வந்து இருக்கிறோம் என்ற வருத்தமெல்லாம் வேண்டாம். பூமி இப்போ கொஞ்சம் சுருங்கி விட்டது. ஆனால் அடிப்படையில் அந்த உயிர்கள் அந்த நிலத்தோடு ஆழ்ந்த உறவு கொண்டது. அந்த உறவு காரணமாக என்ன நடக்கிறது? அந்த பூமியினுடைய கட்டமைப்புக்கு ஏற்ப அந்த காந்தக்களம், அதற்குரிய மனோபாவம், அதற்குரிய மனிதனுடைய குணாதிசயங்கள் வருகிறது. ஒரு உதாரணம், ஜப்பான் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த உலகப் போருக்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. அந்த நாடு முற்றிலும், அதாவது இனி வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சுடுகாடாகப் போனது அந்த பூமி. ஆனால் அவர்கள் காலங்காலமாக அந்த மக்களினுடைய மனோதிடம், உழைக்கின்ற மனோபாவம் பூமி பந்தில் அவர்களுடைய காந்த களத்தில் அது அவர்களை சோர்ந்து விடவில்லை. நான் சொல்லுவது புரிந்திருக்கும். அப்போ அவர்களுக்கு என்னதான் நிலப்பகுதியிலே மாற்றம், சில உயிர்களிலே சேதம் வந்திருந்தாலும், நிலத்திற்கும் அதோடு இணைந்து இயங்குகிற வான்காந்தத்திற்கும் அவைகளிலே காலம் காலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற உணர்வுகளை அந்த நிலப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு அது தொடர்ந்து அந்த உணர்வை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் very quickly they are able to bounce back. மிக குறைந்த காலத்தில் ஜப்பான் முன்னேற்றம் கண்டதற்கு காரணம், அவர்கள் காலம் காலமாக அந்த பூமி அவர்களுக்கு தந்த உழைப்பு, அயராத உழைப்பு, சலியாத உழைப்பு என்ற ஒரு பாடம். அந்த விதத்தில் தான் இந்த பாரத நாடு ஆன்மீகத்தினுடைய ஒரு பிறப்பிடமாக, விஸ்வகுரு என்ற நிலையில் உலகத்திற்கு ஞானத்தை வழங்குகிற ஞான பூமியாக, குறிப்பாக தென் இந்தியா, அந்த தக்காண பீட பூமியில இருந்து மலைப்பிரதேசம் 2 பகுதியிலும் வருகிறது. இது நாம் இங்கே வந்து பிறந்திருக்கிறோம் என்ற ஒரு பெருமைக்காக ஒன்று சொல்லலை. இயல்பாக இயற்கையிலே சாமி சொல்றதுதான், தவம் செய்வதற்கு ஏற்ற சூழல் இருக்கிறது. இப்ப நீங்க எல்லாம் கனடால செய்யணும்னு சொன்னால் கால்ல சாக்ஸ் போட்டிருப்பீங்க,
கொஞ்சம் எல்லாரும் க்ளவுஸ்குள்ள தான் உட்கார்ந்திருப்பீங்க. எனக்கு ஓரளவு விசுவலைஸ் பண்றேன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போ ஏறத்தாழ ஒரு சமநிலை வெப்பம், ஒரு தவம் ஆற்றுவதற்குரிய சூழல், அ ஆழ்ந்து தவம் செய்கிறீர்கள். ஆழ்ந்து செல்வதற்குரிய சூழல், அதற்குரிய தன்மை இந்த நிலப்பரப்பில் இயல்பாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம் ஏன் நிலம் என்ற பௌதீகத்தில சொல்லுகிறேன் என்றால், அடுத்து வரக்கூடிய தத்துவங்கள் அதை ஒட்டி பேச இருக்கிறோம். அதனால்தான் பாரதியும் சொல்லுகிறான், இது ஞான பூமி, சாதாரண பூமி அல்ல. முத்தமிழ் மாமுனி நீள்வரையே நின்று மொய்ம்புறக் காக்குந் தமிழ்நாடு. எத்தனையுண்டு புவி மீதே அவை யாவும் படைத்த தமிழ்நாடு. நீலத் திரைக்கடலோரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை. வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டிக் கிடக்கும் தமிழ்நாடு. கம்பன் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதமாயின் சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. இது தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பெருமைக்காக அல்ல. புவியினுடைய அமைப்பு இது 2 புறமும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இது அமைந்திருக்கிற ஒரு காரணம். அதே போல இந்த தக்கான பீடபூமி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல், முக்கோணமாக அமைகிற ஒரு தன்மை, பூமியினுடைய கட்டமைப்பு, அதிலே இருக்கக்கூடிய காந்தக்களம், அந்த காந்தக்களத்திலே உருவாகக்கூடிய சூழல், அதிலே வாழுகிற உயிர்களுடைய மனோபாவம், இவைகள் அதை ஒட்டி அமைகிறது. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நிலம் ஒவ்வொரு உயிரோடும் ஆழ்ந்த பிணைப்பும், ஆழ்ந்த உறவும் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் மன அமைதியோடும், மன நிறைவோடும் வாழ்வதற்கு பூமி காரணம். ஒன்றுமே இல்ல. நீங்க கொஞ்சம் ஏதோ ஆஃபீஸ்ல இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க, மனம் சரியில்ல, கொஞ்சம் அலைப்பாய்கிறது, அமைதியாக இல்ல என்று சொல்லி எங்க போகிறோம்? கோவிலுக்கு போறோம். ஏதோ ஒரு சித்தர்கள் இருக்கிற கோயிலுக்கோ, இல்ல ஆழியாரே போறீங்க என்று வைத்துக் கொள்ளுங்க. போனால் என்ன நிகழ்கிறது? அங்க பயிற்சி செய்து, 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 செய்து அந்த பூமி அதற்குரிய காந்த களத்தை தக்க வைக்கிறது. அப்போ ஈவன் உங்க மனம் அலை இயக்கத்தில, மன அலைச்சுழலில, வேறுபட்ட அலைச்சுழலில இருந்தாலும், நீங்கள் அங்க போகிற பொழுது, உங்களுக்கும் அந்த அலைச்சுழலுக்கு உங்கள் மனம் தானாக டியூன் ஆகிறது. எதற்காக சொல்லுகிறேன்? பூமி இதை ஒட்டித்தான் அவர்கள் பொறுமையின் இருப்பிடம் என்று சொன்னது. என்ன பாடுபடுத்தினாலும், எவ்வளவு சிக்கல்கள் நிகழ்ந்தாலும் இன்னும் தாங்குகிறது. இன்னும் தாங்குகிறது. இந்த உடல், நம்முடைய கெட்டிப்பொருளாக காணுகிற இந்த உடல், பூமியினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த சரீரம், இந்த பௌதீக உடல் நாம் தாங்கி நிற்கிறோம். ஆக பௌதீகத்தில பூமி என்கின்ற தன்மை கெட்டிப்பொருளாக, அதை வைத்துத்தான் பூமியினுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் மருத்துவ முறைகளும் கூட இந்த உடலுக்கும் சித்த மருத்துவத்தில எந்த பௌதீகம், எந்த தன்மை அதிகமாக இருக்கிறது என்று வைத்துத்தான் அவர்கள் வைத்திய முறைகளெல்லாம் கூட செய்கிறார்கள். இப்போ பூமி என்கின்ற தன்மை நெருப்பிடை நீரும், நீரிடை புவியும் அருப்பிட வகுத்த அருட்பெரும் ஜோதி. எப்படி வந்தது? நெருப்பிடை நீரும். அந்த நெருப்பிடை நீர் எப்படி வந்தது? துளைத்துக் கொண்டு எரிமலைகளாக வெளிப்பட்டது. நீரிடை புவியும் அருப்பிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. புனல் மேல் புவியும், புவி மேல் புனலும், அனல் மேல் வகுத்த அருட்பெரும் ஜோதி. நீருக்கு மேலாக பூமி, பூமிக்கு மேலாக நீர். இது சேர்ந்து
ஒரு குறிப்பிட்ட அளவு தட்பவெப்பம், அனல் மேல் வகுத்த அது குறிப்பிட்ட வெப்பநிலை பூமியினுடைய நடுமையத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பூமி என்கின்ற இந்த நீல நிற பந்து எவ்வளவு நுட்பமாக இயங்குகிறது என்பதற்காகத்தான் இவ்வளவு நீளமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ சாதாரண ஒரு மனிதனையும் இந்த உணர்வு வளையத்திற்குள் இந்த பூமியினுடைய காந்தக்களம் அவனை மாற்றும். அவனை ஒரு புதிய மனிதனாக உருவாக்கும். அவனை ஒரு புதிய பரிணாமத்தை இந்த உலகத்திற்கு வழங்கும். இப்ப பூமி பௌதீகம் வணங்கப்பட வேண்டிய அல்லது என்றென்றும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய அல்லது மதிக்கப்பட வேண்டிய, சமநிலை பாதிக்காது அவைகளை நாம் போற்றி அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டிய நன்மை. இப்பொழுது கூட எங்கள் நாட்டிலே எலெக்ஷன் நடந்தது. ஒருவர் சொல்றார், யாரெல்லாம் பசுமையையும் நீல நிறத்தையும் பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். பசுமையினால் பசுமையான ஒரு மரக்காடுகள், இயற்கையான சூழல். நீல நிறம் இந்த காற்று மண்டலம் அது மாசுபடாது. எந்த அளவிற்கு இந்த பூமியினுடைய இந்த நீல நிற பந்து அவைகளுக்கு எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தாத சமநிலை. ஏன் சொல்லுகிறேன்? ஒவ்வொரு பௌதீகமும் ஆரம்பத்திலே நாம் சிந்தித்தது போல அவைகளுக்கு ஒரு சமநிலை உண்டு. அவைகளுக்குள் அவைகள் பூரணப்பட்டவைகள். அவைகளுக்குள் அவைகள் கலந்து இயங்குகிற பொழுதும் பூரணப்பட்டு சமநிலை உடையவைகள். இப்ப நாம் என்ன செய்கிறோம்? இந்த சமநிலையை, அவைகளுக்குள் இருக்கிற உறவை கெடுக்கிறோம். எவ்வளவு காலம் க்ரூட் ஆயில நோண்டி வெளியில எடுத்து எடுத்து வெளியில கார்பன உமிழ்ந்து கொண்டே இருப்பது. எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கும்? சூடடையத்தான் செய்யும். வளிமண்டலம் சூடடையும். வளிமண்டலம் கார்பன் துகள்களால் சூடடையும். காற்று மண்டலம் மாசடையும். அதையோடு இயங்குகிற நீர் மண்டலமும் மாசடையும். எல்லா காடுகளையும் அழிக்க வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு இப்போ எல்லா நாடுகளும் காடுகளை அழித்து வருகிறது. இப்போ பூமி தாய் அவள் பொறுமைக்குரியவள். பூமி என்பது பெண்மைக்குரிய லட்சணம். எந்த வித்துவை வாங்கினாலும் அதை உள்வாங்கி அவைகளை பாதுகாத்து கருவை வளர்த்து அவைகளை வளர்த்து ஆளாக்கி வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வத்தாயாக பூமி பந்து நமக்கு இருக்கிறது. அதனால்தான் பாரதியும் சொல்லுகிறான், மண் பயனுற வேண்டும். மண் பயனுற்றால் தான் என்ன நடக்கும்? அடுத்த வரி சொல்லுகிறான், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் மண் என்று சொன்னால் இது ஆகு பெயர் தான். அதுல இருக்கக்கூடிய உயிர்கள் பயனடைய வேண்டும். மண் பயனடைந்தால் தான் தெளிவு பிறக்கும். வானகம் இங்க தென்படணும்னா, அதாவது வள்ளுவர் சொல்றதுதான், வானம் நனியதுடைத்து என்று குறள்ல சொல்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு இறைத்தன்மை, பிரபஞ்ச ஆற்றல் மிக அருகில் இருக்கிறது. அதேதான் இந்த இடத்துல பாரதி சொல்றான், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். இப்ப மண் பயனுற வேண்டும் என்று சொன்னால் மண் பௌதீகத்தை எந்த அளவிற்கு போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். மண் இயற்கையாகவே அழகு மிகுந்தது. கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. மனித ஜந்துக்கள் வருவதற்கு முன்னால் இயற்கையாக நீங்க நினைக்கிறீர்கள், மரம் குப்பையை போட்டுட்டால் இல்ல இங்க சருகெல்லாம் இருந்தால் அது பார்ப்பதற்கு குப்பையாக இருக்கிறது. நீங்கள் மனிதர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் அது சுழற்சி அழகாக செய்கிறது. மிக நேர்த்தியாக செய்கிறது. பூமியை அழகாக பாதுகாத்திருக்கிறது. மனிதன் பிறக்காத பூமி, மனிதன் இல்லாத பூமி மிக அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். அவைகள் காடுகளும் வனங்களும் நீல நிற நீர் நிலைகளும் தெளிவான நீரோட்டமும்
எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை இங்கே பார்த்திருக்கலாம். இப்போ பூமி என்கின்ற ஆற்றலுக்கு இன்டலெக்சுவல் என்று சொல்லக்கூடிய அறிவார்ந்த தன்மை மட்டுமல்ல, அழகு உணர்ச்சியும் அதற்கு இயல்பாக உண்டு. கண்களுக்கு வாழுகிற உயிர்களை பாதுகாக்கிற தாய்மை அதற்கு உண்டு. எப்படி? 5 வகையாக நிலங்கள் பிரிகிறது. அது எப்படி சமநிலை எய்த வேண்டும் என்று தான் அவைகள் வகுக்கிறார்கள். வள்ளலாரும் சொல்லுகிறார், "மண்ணினில் ஐம்பூதம் வகுத்ததில் ஐந்திரம் அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணினில் பொன்மை வகுத்ததில் ஐமையை அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி." நீங்கள் ஆரம்பத்திலே பௌதீகம் ஆழ்ந்து நம்முடைய பூமியினுடைய நடுமையத்திலே இருந்து வெளிப்பட்டு பீரிட்ட இந்த எரிமலை குழம்புகள் மேல் நோக்கி வந்து அவைகள் குளிரத் தொடங்குகிற பொழுது அவைகள் சிறிது சிறிதாகத்தான் அஹ், தனிம கனிமங்களை தாங்கி இருக்கிற ஒரு மலைப்பிரதேசங்களாக மாறுகிறது. அதனால்தான் இன்றைக்கும் பாருங்க, நீங்க ஏதாவது தனிமங்கள் கனிமங்களை வெட்டி எடுக்கணும்னா ஏதாவது மலைன்னு தான் நோண்டுறோம். ஏனால் அதுதான் ஆரிஜின். அங்க இருந்து கொஞ்சம் மாறி வந்தது தான். அதன் பிறகு அந்த மலைப்பிரதேசங்களிலே அதற்கு என்று நீரை தேக்குவதற்கு புல்கள் இன்றைக்கும் இருக்கிறது. நீர் மழை பெய்தால் அதை தாங்கி இருப்பு வைப்பதற்கென்றே ஒரு புற்கள் மலைப்பிரதேசத்துல பிறக்கிறது. இதெல்லாம் நீங்கள் நுணுகி பார்த்தால் இயற்கையினுடைய அதிசயம், பெரிய அதிசயம். சும்மா நமக்கு ஆறு வருது, குளிக்கிறோம், ஜாலியா இருக்கும். ஆனால் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஃப்ரீ கிஃப்ட் அது எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்று பார்த்தால் வினோதமாக இருக்கிறது. அந்த புற்களில் இருந்து தான் அந்த நீர் கசிவுகள் எல்லை அது விரிகிற பொழுதுதான் காடுகள், மரங்கள், அடர்ந்த பகுதிகள் எல்லாம் உருவாகிறது. அப்போ இப்படி உருவாகிற சமயத்திலே தான் ஆங்காங்கு மலைப்பிரதேசம் வெப்பத்தினாலும் தொடர்ந்த காற்றினுடைய தன்மையினாலும் மழையினாலும் அவைகள் ஆங்காங்கு அவைகள் உடைக்கப்பட்டு அது சமவெளி பிரதேசங்களாக உருவெடுக்கிறது. அந்த சமவெளி பிரதேசங்கள் தான் எந்த மலையை ஒட்டி அந்த தனிம கனிமங்களை ஒட்டி அவைகள் பறந்து விரிந்ததோ அந்த நிலங்களுக்கு 5 தன்மைகள். அந்த நிலத்தினுடைய தன்மைக்கும் 5, நிலத்தினுடைய மெட்டாலிக் தன்மைக்கும் 5, அந்த நிலத்தினுடைய குணாதிசயங்களும் 5. சாதாரணமாக இல்லை. எவ்வளவு நடக்கிறது பாருங்க. பிருத்திவி, அப்பு, தேய்வு, வாயு, ஆகாசம் பௌதீகம். இதுல மலை என்ற பிரதேசத்திலிருந்து வந்துவிட்ட பிறகு அவைகள் மீண்டும் அது பிரதேசங்களாக அவைகள் மலைப்பிரதேசத்திலே இருந்து சமவெளி நோக்கி பரவுகிற பொழுது மண்ணினுடைய தத்துவம் ஒரே இடத்துல நிலைக்காது. விரவும் பரவும். அப்படி பரவுகிற பொழுது அது மலையும் மலை சார்ந்த இடமும், காடுகளும் காடு சார்ந்த இடமும், சமவெளியும் சமவெளி சார்ந்த இடங்களும். இதுல எந்த இடத்துல மலைப்பிரதேசமும் காடுகளும் ஒன்றில் ஒன்று முறிந்து நிலம் பாழ்படுகிறதோ அந்த இடத்துல அதுக்கு பாலை நீர்த்தன்மை வற்றி போகும். அதுதான் புறநானூற்றுல ஒரு பாடல் இருக்கிறது. குறிஞ்சியும் முல்லையும் திரிந்த நெல் பாலை ஒன்ற ஒரு வடிவம். அது ரெண்டும் எந்த இடத்துல திரிகிறதோ அந்த இடத்துல பாலை. அப்போ நீர்ப்பிடிப்பு எந்த இடத்துல அது எல்லையில நிற்கிறதோ அது கடற்பிரதேசம், அது நெய்தல். அப்போ 5 வகையான நிலங்கள்: குறிஞ்சி மலை, மலை சார்ந்த இடம்; முல்லை காடுகள், காடுகள் சார்ந்த இடம். இந்த மலைப்பிரதேசத்தில இருந்து காடுகளாக அவைகள் தனிம கனிமங்களை தாங்கி போகிற பொழுது அவைகளுக்கு ஏற்ற நிலத்தினுடைய நிறமும் மாறும். பொன்மை, வெண்மை, செம்மை, கருமை,
உங்களுக்கு இந்த ஸ்மோக் வடிவம். அது போன்ற ஒரு கார்பன் கலந்த வடிவம். அதுவும் அதோட வரும். அது மட்டுமல்ல, இப்ப இந்த தனிம கனிமங்கள் பரவுகிற பொழுது, அதிலயும் 5 வகையான மெட்டல்ஸ் வருகிறது. தங்கம், வெள்ளி, ஈயம், செம்பு, இரும்பு. இப்ப புரியுதுங்களா? அது பூமி எதெதற்கோ குடுத்தத எடுத்து இப்ப கழுத்துல, காதுல மாட்டின்னு இருக்கோம். இப்போ 5 பூதம், 5 வகை நிலம், 5 வகையான நில குணாதிசயம், இதிலே வருகின்ற 5 தனிமங்கள். இத்தனையும் இயற்கை மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக வழங்கிய கொடை. இந்த கொடையை ஏதோ நமக்கு ஓரளவுக்கு தேவை என்று பயன்படுத்தி இருந்தால் போதும். அதனால்தான் வள்ளலார் சொல்றார், "மண்ணினில் ஐம்பூத வகுத்ததில் ஐந்திறம் அன்னுர அமைத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணினில் பொன்மை வகுத்ததில் ஐமையை அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி." இப்போ இத்துணையும் வருகிற பொழுதுதான் இந்த மண்ணினுடைய பேலன்சிங், அது இவைகளெல்லாம் ஏதோ காரணத்துக்காக, அ ஏதோ ஒரு தேவைக்காக அல்ல. அவைகள் பேலன்ஸ், சமநிலை பேணுகிற பொழுது, அந்த சமநிலைக்காக உருவாக்கப்பட்டவைகள் தான் இத்துணையும். இப்போ இந்த பூமி பந்து, இதிலே வாழ்கிற உயிர்கள், அந்த உயிர்களோடு இணைந்திருக்கு அவைகளினுடைய வாழ்க்கை எதார்த்தம். இப்ப யோசித்துப் பாருங்கள். இப்ப பரிணாமத்த பற்றி யோசித்துப் பாருங்கள். இப்போ இந்த பூமி எப்படியெல்லாம், அது இருந்த பூமி இப்பொழுது நிறம் மாறி, நீங்க இப்ப சேட்டலைட்ல போய் பார்த்தீங்கன்னா, நீல நிறம் அங்கங்க திட்டு திட்டா பிரவுன் கலர்ல இருக்கிறது. நீல நிறம் அங்கங்க போயிடுச்சு. எவ்வளோ நாளைக்கு சிரமப்படும்? அதற்கே மூச்சு முட்டுகிறது பூமிக்கும். இப்போ பூமியினுடைய ஆற்றல் இந்த தனிம கனிமங்களினுடைய சேர்க்கையினால், இந்த தனிம கனிமங்களினுடைய வெளிப்பாடாகத்தான் மற்ற உயிர்களினுடைய வெளிப்பாடுகள் தொடங்குகிறது. இப்ப பூமி என்று சொல்லக்கூடிய கெட்டிப்பொருள், இதனுடைய இயற்கை அமைப்பு, அவைகள் என்ன மாதிரியான விளைவுகளை நான் முன்பே வகுப்புகளிலே விளக்கியது போல, என்ன தோற்றத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிறதோ, தோற்றத்தினுடைய வெளிப்பாடு தோற்ற மூலத்தினுடைய சாயலை பிரதிபலிக்கும். அந்த மூலத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நாம் பார்க்கிற அத்துணை உயிர்களும் அந்த மூலத்தினுடைய பிரதிபலிப்பு. இந்த பூமி எவ்வளவோ அ பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக இந்த சூரிய குடும்பத்தில் சுழன்று, சுழலவில்லை, அந்தரத்தில் மிதந்து தூக்கி செல்லப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு இயக்கமும் சரி, அதனுடைய ஒவ்வொரு கோணமும் சரி, அதனுடைய கோணம் மற்ற கோள்களுடைய கோணமும் சரி, அதனுடைய கோணம் ஏனைய அதனுடைய துணைக்கோள்களினுடைய கோணத்தோடும் சரி, இந்த சுற்றுக்கோள் சேட்டலைட் என்று சொல்லக்கூடிய மொத்தத்தையும் சூரியனை மையமாக வைத்து பார்க்கிற கோணமும் சரி, துல்லியமாக இருக்கிறது. சமநிலை பேணுகிறது. ஒத்திசைவோடு இருக்கிறது. ஒருங்கிணைப்போடு இருக்கிறது. இப்ப 4 வகையில அத நான் விளக்கி வருகிறேன். 1 கோஹெசிவ்னஸ், 2 கொலாபரேட்டிவ், 3 சிங்க்ரனைசேஷன், 4 பேலன்சிங். இதை பூமியிலே நடக்கிறது. நாம் வசதியாக உட்கார்ந்து கொண்டு காந்த தத்துவம் பேசுகிறோம். எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மையும் தூக்கிச் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்தால் பசிக்கும். அதற்கும் பூமி தாய் தான் நம்மை ஆதரிக்கக்கூடிய நிலையில இருக்கிறார். ஆக எல்லாவற்றிலும் நுணுக்கமாக இயங்குகிற இந்த பூமி பந்து, அவைகளோடு உயிர்கள் இணைந்து இயங்குகிற அதனுடைய பாங்கு, அந்த பூமியினுடைய நடுமையத்திலிருந்து
மேற்புறம் வரை செயல்படுகிற செயல்பாடுகளை வருகிற வகுப்பிலே இன்னும் பூமி பந்தினுடைய வினோதங்களை, இயற்கை நமக்கு கற்றுத் தந்திருக்கிற பாடங்களை, நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற பெரும் பெரும் நிதியங்களை வரும் வகுப்பிலே காண இருக்கிறோம். பூமியை போற்றுங்கள், பூமியை வணங்குங்கள். பூமிதான் நாம் பிறக்கிறோம், மரித்தாலும் அந்த இடத்திலே நாம் அடக்கம் செய்யப்பட்டால்தான் இந்த உடலும் பூமியை ஏற்றுக்கொள்ளுகிறது, ஆன்மா சாந்தி அடைகிறது. வேறு இடத்தில் புதைத்தால் கூட அந்த உடல் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டால் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், பூமி ஜடப்பொருள் அல்ல, பூமி உயிர் பொருள். பூமி எவ்வளவோ தோற்றங்களுக்கு மூலப்பொருள், கருப்பொருள். எவ்வளவோ தோற்றங்களினுடைய சாமியங்களுக்கு, வாய்ப்பாடுகளுக்கு காரணகர்த்தா. எவ்வளவோ விஷயங்கள் வெளிப்படுவதற்கு என்றோ வரையப்பட்ட ப்ளூ பிரிண்ட். இதை தெரிந்து கொண்டால், இதை புரிந்து கொண்டால், இதை உணர்ந்து கொண்டால், வருங்கால சந்ததியினருக்கு இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு நல்ல புனிதமான பரிசை அடுத்த தலைமுறைக்கு கெடுக்காது, மாசுபடுத்தாது, அவைகளை அசுத்தப்படுத்தாது, தரமான பூமியை அவர்களுக்கு விட்டுச் செல்வோம் என்று சொல்லி, பாடல் மீண்டும் சொல்லி, இந்த அளவிலே இன்றைக்கு மிக நீண்ட நாட்கள் கழித்து தொடங்கி இருக்கிறோம். அதனால் மீண்டும் பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. அந்த தரம் மாறுகிற இடத்திலே தான் இத்தனையும் நிகழ்கிறது. மடிப்பியக்கத்தில் எப்படி என்பதை அடுத்த வகுப்பிலே நாம் காண இருக்கிறோம் என்று சொல்லி பாடலை மீண்டும் பாடுகிறோம். வான்காந்தம் சிவகாந்தம் வலம் மாற்றம் அறிந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் மாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண் சுழலின் அலையினைந்து உறைந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் மாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஆன்மாவாய் ஆளும் சிவகாந்தமாகும் உடலினில் ஐயம் இல்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படர்க்கை நிலை மனமது. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் மாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண் சுழலின் அலையினைந்து உறைந்திட. வான்காந்தம் சிவகாந்தம் வலம் மாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். இப்போ பூமியினுடைய கட்டமைப்பு, அதிலே நம் உயிர்கள் ஊடாக இந்த கெட்டிப்பொருள் பூமியினுடைய தன்மையிலே அதனுடைய
சமநிலை கெடுகிற பொழுது உடல், மனரீதியாக உயிர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருளோடு செல்வம், கீர்த்தி மென்மேலும் நிறைவாய்ப் பெற்று வளமோடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று மனங்குளிர வாழ்த்தி இந்த அளவில் பூர்த்தி செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. மிகச் சிறப்பு. இந்த இயற்கையின் அற்புதம் என்றே கூற வேண்டும். அந்த வியப்பை உணரக்கூடிய வகையிலே எங்களை அதை உணர வைக்கின்ற முயற்சியிலே ஐயா என்று இந்த சிறப்பான இந்த சிந்தனை வழியை தந்திருக்கின்றார்கள். இந்த எவ்வாறு எவ்வளவு நுட்பம், நுணுக்கங்கள் நிறைந்த, அற்புதம் நிறைந்த பிரபஞ்சம் என்பதை, அந்த வியப்பை உணர வைக்க ஐயா என்னுடைய இன்றைய சிந்தனை உரையிலே முயன்றிருக்கின்றார்கள். மிகச் சிறப்பு. அதை நினைக்கவே பிரமிப்பாக இருக்கின்றது. மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், உங்கள் சந்தேகங்களை அல்லது உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி பேசலாம். தானா ஐயா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா மிகவும் ஆழமான கருத்துக்கள் ஐயா. ஒவ்வொரு சொல்லும் மிகவும் ஆழம் இருக்குது. எனக்கு ஐயா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இப்போ ஞாபகம் என்றது இல்லை, திருப்பி பார்க்க வேணும். இந்த ஒரு 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 ஓவராலாக ஒரு சிந்தனை என்னன்னு சொல்லி சொன்னால் மிகவும் சிறப்பு ஐயா. அதை எப்படி சொல்றதுன்னு சொன்னால், இப்போ பாருங்க, நீங்கள் அந்த மண்ணுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொன்னீங்க. உதாரணமாக இப்போ நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால், நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வழிகிட்டு இப்போ ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அங்கே இருந்தாலும் அந்த இருந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அங்கே ஃபோன் மாதிரி இருக்கும். ஒரு 2-3 இயர்ஸுக்கு ஒருக்கா போவேன். போய் ஒன்றுமே செய்கிற இல்லை. அந்த வீட்டு முத்தத்தில் ஒரு ஒரு கட்டில் ஒன்று இருக்குது. அது சும்மா பார்த்துட்டே இருப்பேன். அதில் உள்ள இன்பம், அது ஒரு இழுப்பு இருக்கு ஐயா. அது இனிமே சொல்ல நான் யோசிக்கிறது இந்த ஐயா சொல்லும்போது எனக்கு புரியுது. அதில் உள்ள இன்பம் வந்து அங்கே போய் திரும்பி வந்ததுக்கு பிறகு யோசிப்பேன், என்னடா இவ்வளோ காசு எல்லாத்தையும் செலவழித்து இப்படியெல்லாம் போகிறேன், இப்படியே கஷ்டப்பட்டுலாம் போகிறேன், என்னடா ஒன்றுமே இல்லை அட்டு மாதிரி இருக்கும். ஆனால் திருப்பி வந்ததுக்கு பிறகு அந்த இழிவு ஒன்று இருக்கும். மிகவும் ஐயா அற்புதம் ஐயா சிந்தனை முறை. அது எனக்கு பெரிய பிரமிப்பாக இருந்தது. அடுத்தது என்னென்று சொல்லி சொன்னால், இப்போ சொன்னீங்கன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறத பார்க்க வைக்க இந்த பூமியை எவ்வளவோ சுரண்டல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த சுரண்டலை பார்க்கும் பொழுது அதனுடைய ஆயுள் காலம் குறைந்து கொண்டே போகிற மாதிரி ஒரு தெரியுது. அடுத்ததாக இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது தான் நாங்கள் கூடுதலாக உணர்றோம். இதே போல் எத்தனை பேர் இப்படி இதை உணர்வார்கள்? அவர் எத்தனை பேர்? இப்போ உதாரணமாக பாருங்க, ஆலியார்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 லட்சமோ இத்தனை ஆகலண்டு வைப்பமே, அதுலேயுமே எத்தனை பேர் இதற்கு உணர்வார்களோ தெரியாது. இதே போல் பூமியில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் இது எப்படி உணர்வார்களோ அது அடுத்த சைட். என்னமோண்டை பார்க்க அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் நீங்கள் சொல்லும்போது. அப்போ மகரிஷி வந்து பாருங்கள், அந்த பாடல் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உணர்வை அப்படி ஒரு அந்த கவிதையில் அவர் அதிலே சொல்லிட்டார். அப்பையா இதுக்கு தீர்வு வருதுன்னு சொன்னால் அந்த பெரிய இதுக்கு பொறுப்பானவர்கள் இதை உணர வேணும். என்னுடைய கேள்வி என்னென்றால், அந்த பொறுப்பாக உணர்ற காலம் இப்போ வரும், அப்படி வருமா? அது வாரத்துக்கு இடையில இந்த பூமி நிலைக்குமா? அது ஒரு கேள்வி ஐயா. ஐயா இது நம்ம முயற்சி அதை நோக்கிதான் எடுக்கிறோம். மனித உள்ளத்தில் நம்முடைய பல விஷயங்கள் சொல்லணும். நம்முடைய தேவைகள் எந்த அளவு பெருக்கிக் கொண்டு போகிறோமோ அந்த அளவு நாம் சமநிலையை இழக்கிறோம். அதாவது தேவைகள், உண்மையான தேவைகள் நமக்கு இயல்பாக கிடைக்கும். உண்மையற்ற தேவைகளை செயற்கையாக உருவாக்குகிறோம். பிரச்சனை என்ன என்றால், அடுத்த வகுப்புல பார்க்க இருக்கிறோம். உண்மையான தேவைகளை இயற்கை பூர்த்தி செய்யும்.
உண்மைக்கு புறம்பான தேவைகளை நாம் செயற்கையாக பூர்த்தி செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றும் இல்லை, எளிமையாக சொல்றேன். இப்ப காற்று மண்டலம் சூடடையில எனக்கு நல்ல ஒரு சோலை வனத்திலே நல்ல ஒரு அருமையான வேப்பமர ஆலமர நிழல்ல இருந்தால் எனக்கு சுகம், உடம்புக்கு நல்லது. இப்போ காங்கிரீட் ஜங்கிள்னு சொல்றோம், சிமெண்ட் காடுகளை உருவாக்கிட்டோம். இப்போ இயற்கைக்கு புறம்பா என்ன செய்யறோம்? செயற்கை உருவாக்குறோம், ஏர் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறோம். இப்ப என்ன அர்த்தம்? இயற்கை நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யும், ஆனால் இயற்கை நம்முடைய ஆசைகளை, பேராசைகளை பூர்த்தி செய்யாது. அதை செயற்கையாகத்தான் பூர்த்தி செய்யணும். அந்த செயற்கையை குறைக்கின்ற பொழுதுதான் உலகத்தில் உயிருணர்ந்த மக்கள், அவர்கள் உயிருணர்ந்த மக்கள் மூலம் பெறப்படுகின்ற உயிருணர்ந்த தலைவர்கள் வரும். தவம் செய்வோம், வாழ்த்துவோம். ரைட் ஐயா. அடுத்தது இன்னொரு கேள்வி ஐயா. இப்போ நாங்கள் கனடாவில் இருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க என்ன சொன்னால் இப்போ அந்த ஆத்மா சாந்தி அடைகிறது, அது சொல்கிற உண்மை. நான் அதை உணர்றேன்னு. அதாவது இவ்வளோதான் தவம் செய்து என்ன செய்தாலும் அது நாம் பிறந்து வளர்ந்த மண்ணில் இருந்து செய்கிற அளவுக்கு அதில் உள்ள பலனோ அந்த உள்ள எஃபெக்ட் அதிகம் இருக்காதுன்னு அது உண்மை என்று சொன்னால், இங்கே நான் பெரிய அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த வயசு போனாக்கள் தான் சொல்லுவினோம், பெரிய கனவேறு கதை கேட்க சொல்லுவினோம். அப்பா நம்முடைய ஊரில் போய் அந்த சுடலையில் போய் நம்முடைய என்ன உடல் எரிச்சாத்தான் தன்னுடைய ஆத்மா சாந்தி அடையும், அப்படியெல்லாம் கனவே பெரிய ஒரு இதில் இருக்கணும் அப்படி சொல்லுவார்கள். அதையே நானும் யோசிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ நாங்கள் இப்போ தொடர்ந்து தளவம் செய்து கொண்டே இருக்கிறோம் இங்கே. அப்படி என்னைக்கு எங்களுக்கு ஒரு அதெல்லாம் ஆத்மா சாந்தி அடைய போகணும் அப்படி இப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்போட போவோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது அந்த நாங்கள் செய்கிற தவத்தில் ஏதாவது கொஞ்சம் முயற்சி குறைய பார்க்குமா? நிச்சயம் அது உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். அதனாலதான் நான் சொல்லுவதை கொஞ்சம் தயங்கி சொன்னேன். இல்லையா, நல்லதையா, அது உண்மை ஐயா. ஐயா அதுக்காக மயக்கம் அடைய வேண்டாம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் கருவமைப்பு மாறும். அதாவது நான் சொல்லுவதில் அடுத்த வகுப்புல சொல்லலான் இருக்கிறேன். 16 காரணிகள் இருக்கிறது. கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், பல ஆராய்ச்சி. 16 காரணி. இப்போ இதுல தேசம் என்று வந்து விட்டால் அதுல காரணிகள் இருக்கு. மனிதனுக்கு மனிதன் வேறுபாடுகள் 16 காரணிகள். இப்போ அந்த காரணிகள் காலத்தால மாற்றம் பெறும். ஒன்றும் இல்லை, இப்போ பல உயிரினங்களை கூட இப்போ நேரம் இல்லை. அந்த இடம் மாறினால் அதுக்கு என்னென்ன மாதிரியான உணர்வுகள் மாறுது, இனப்பெருக்கத்துல மாற்றம் வருகிறது, பல விஷயங்கள்ல மாற்றம் வருகிறது. அதனால்தான் இயற்கையை பெரும்பாலும் அதோடு போய் முரண்படாது ஒத்திசைவாக இருப்பது நமக்கு நல்லது. அதுதான் முறை. ஆனால் ஒத்திசைவாக எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அதற்கேற்ற உங்க தவ சூழலை நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். அது அந்த காந்த களத்தை நீங்க மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் இருக்கிறது. அதனால நிச்சயம் கனடாவில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தவக்கணல், உங்க தவக்கலம் காந்த களத்தை மாற்றும். சோர்வடைய வேண்டாம். நன்றிகள் ஐயா. நன்றிகள். ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்திருக்கு சப்ஜெக்ட். இல்ல ஐயா, நானையா என்ன சொன்னையா, நீங்க சொன்னது ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வழக்கமாக சண்டேஸ்ல நான் கொஞ்சம் எளியா ஒரு 10-15 நிமிஷம் கேட்டு போடுறது. ஆனால் எனக்கு போக முடியாதுன்னு இல்லை, என்ன விடமாட்டேன்றது. அதான் ஐயா, ஒரு வீட்டிலும் ஒரு ஆழம் இருக்குது ஐயா. மிகவும் சிறந்த சிந்தனை ஐயா. அடுத்தது ஐயா, நான் உலகத்தையும் கன விஷயங்களும் உணர்ந்திருக்கிறேன் ஐயா. அதுக்காகத்தான் இன்றைக்கு அருமையா இருந்தது எனக்கு. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு நண்பர்கள்? ஐயா, ஒரு கேள்வி. இப்போ இந்த பூமியை பற்றி, நிலத்தை பற்றி பேசுகின்ற போது பஞ்சபூதங்கள், ஐவகை நிலங்கள், அவற்றினுடைய ஐவகத்தன்மைகள், குணாதிசயங்கள் என்று இந்த 5 5 5ஆக விளக்கி வந்தீர்கள்.
மனித உடலிலே ஆம், இந்த ஒவ்வொரு சக்கரங்களை சொல்லுகின்ற போது இந்த ஒவ்வொன்றுக்கு முந்தைய சக்கரங்களாக நிலத்துக்கு மூலாதாரம், நீருக்கு சுவாதிஸ்தானம் என்று வருகின்ற போது இந்த பெருவுடல் பெரும்பளவு 5 மையங்களில் இருக்கின்றது. ஆனால் அந்த 7 சக்கரங்கள், அந்த அடிஷனலான 2 சக்கரங்கள் வருகின்ற போது அந்த 5 பண்புகளிலிருந்து 7 பண்பாக மாறுவதற்கு என்ன அடிஷனல் காரணம்? அந்த தொடர்பு ஏதாவது இருக்குங்க ஐயா? இதுக்கு அது கர்மயத்தினுடைய வேறுபாடு தான். அடுத்த வகுப்புல இந்த மூலாதாரம் சொல்றேன். அதன் நிலத்துக்கு அறிகுறியா சொல்றோம். கர்மயத்துக்கு அதோட இணைந்து இருக்கிறது. அதனால பூமியினுடைய கர்மயமும் நம்முடைய கர்மயம் செயல்படுகிறதுலயும் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கிறது. நாம் சிந்திப்போம் அடுத்த வகுப்பில். ஓகே, யா. ஓகே, யா. வேறு நண்பர்கள் கேள்விகள் கையெத்தவில்லை. எனவே நிறைய செய்வோம். இதுவரை நேரமும் இந்த காந்த தத்துவம் வகுப்பு 32 இந்த சிறப்பு சிந்தனை உரையை மிக சிறப்பாக நமக்கு வழங்கிய, இந்த அற்புதமான இந்த சிந்தனை உரையை நமக்கு வழங்கிய பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்களுக்கு கனடாஸ் கையோக மன்றத்தின் சார்பிலே நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு எல்லோரும் இணைந்து ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் சக்தி உலகநாதன் ஐயா அவர்கள் அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு